6 மாசமே ஆன பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்கு தன்னுடைய அம்மாவால் கைவிடப்பட்டு சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு குரங்குகளுடைய அரவணைப்பும் இல்லாமல் உயிரே இல்லாத ஒரு குரங்கு பொம்மை கூட ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. பார்க்கும்போதே கண்கலங்க வைக்கக்கூடிய இந்த ஒரு பஞ்ச் அப்படிங்கிற மங்கிக்கு இப்போ ஒரு புது வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாச்சும் இப்போ இந்த பஞ்ச் மங்கிக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க. அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜூலையில் ஜப்பானில் இருக்கக்கூடிய இச்சிகாவா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உயிரியல் பூங்காவில் ஒரு குரங்கு பிறக்குது. இந்த ஒரு குரங்கு தான் இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பெருசாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய பஞ்ச் அப்படிங்கிற ஒரு மங்கி. இந்த மங்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மாவால் கைவிடப்படுது. அதாச்சும் பஞ்சோடைய அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைய பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் அந்த குழந்தையை விட்டுட்டு அது தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருது தனியாக. இந்த பக்கம் பஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு குரங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயுடைய அன்பு தேவைப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த குரங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்குமே தன்னுடைய அம்மா கூட ஒட்டியே இருக்கும். என்ன பண்ணாலும் சரி தன்னுடைய தாய் கூட நெருக்கமாக தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பஞ்சுக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கமே இல்லை. தன்னுடைய தாய் கூட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பஞ்சுக்கு கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் பஞ்ச் பிறந்ததுலேருந்தே அன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு குரங்காக இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சை எடுத்துட்டு போயிட்டு நிறைய குரங்குகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விடுறாங்க. ஸோ அதை பராமரிக்கிறவங்களும் அதை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சுக்கு அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு குரங்கு கூடயும் செட் ஆகலை. அந்த குரங்கு கூட இது செட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணாலும் சரி, அதுகிட்ட போனாலும் சரி, அதுங்க இந்த குரங்கை ஏற்றுக்கவே இல்லை. பயங்கரமாக சண்டை போடுற மாதிரியான வீடியோஸாக இருக்கட்டும், அவங்க கூட சேர விடாத ஒரு சில வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, பஞ்ச் அங்கே யாராச்சும் பராமரிப்பாளர்கள் வருவாங்க இல்லையா, அவங்கள க்ளோஸாக பிடிச்சிக்கிட்டு அவங்க கூடிய போகிற மாதிரியான வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஆக மொத்தத்தில் பஞ்ச் ஒரு அன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு குட்டி குரங்கா, அதாச்சும் 5 மாதமே ஆன ஒரு குட்டி குரங்கா இருந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரங்கு பொம்மையை பஞ்சுக்கிட்ட கொடுக்குறாங்க. பஞ்சு என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மாவாக அதை நினைக்குது. எமோஷ்னலாக அந்த பொம்மையோட பயங்கரமாக கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ 6 மாதமே இருக்கக்கூடிய பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்குக்கு பயங்கர க்ளோஸாக அந்த ஒரு பொம்மை ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் எங்கே போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தூங்கும் போதும் தான் விளையாடும் போதும் அந்த பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்கு அந்த பொம்மையோடவே சுற்றிட்டு இருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த ஒரு ஃபோட்டோ, அதாச்சும் பஞ்ச் தன்னுடைய பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது இன்னுமே கஷ்டமாக இருந்தது. ஒரு குரங்கு இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக அன்புக்கு ஏங்குதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பல பேருமே ஸ்டேட்டஸ்லையாக இருக்கட்டும், ஸ்டோரிலையாக இருக்கட்டும், இந்த மங்கியோட தன்னுடைய வாழ்க்கையை வந்து கனெக்ட் பண்ணி பயங்கரமாக பேசிட்டும் இருந்தாங்க. பயங்கர ட்ரெண்டிங்காக பஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு குரங்கு சோஷியல் மீடியாவில் வலம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்குடைய செயல்பாடுகளை தொடர்ந்து ஒரு பக்கம் வாட்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பராமரிப்பாளர்கள். இந்த ஒரு குரங்குக்கு சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு குரங்குமே செட் ஆகலை, தனிமையில் இருக்குது, உயிரே இல்லாத அந்த ஒரு பொம்மை கூட பயங்கரமாக கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறதையும் இவங்க பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்கு பயங்கர வைரலாகவும் பேசப்படுது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இதே சோஷியல் மீடியா பக்கத்துலேருந்து
இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதாச்சும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சுக்கு அங்கே நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அங்கே இந்த பஞ்சுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க. அதையும் தாண்டி பஞ்ச் இப்போ பயங்கர ஹாப்பியாக அவங்க கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். பஞ்சுடைய அம்மா பஞ்சு ஏன் விட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆய்வு பண்ணும்போது சில பேர் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாச்சும் பஞ்சு பிறந்த அந்த ஒரு சமயம் சம்மர். ஸோ அந்த அம்மா அதாச்சும் பஞ்சுடைய அம்மா அப்பயே பயங்கர டயர்டில் இருந்ததாகவும் குட்டி போட்டதுக்கப்புறமா பஞ்சை வந்து பராமரிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஒரு தாய் குரங்கும் இல்லாத ஒரு காரணத்தினால தான் பஞ்சு அதனால் வந்து சரியாக பராமரிக்க முடியல. அதனால தான் பஞ்சை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதாச்சும் அந்த குரங்கு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு பக்கம் பஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு குரங்கை தாண்டி சில டேஸ்க்கு முன்னாடி பென்குயின் அதாச்சும் தனியா நடந்து போகக்கூடிய ஒரு பென்குயினை வச்சு சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் இதே மாதிரிதான் பேசப்பட்டுட்டு இருந்தது. அதாச்சும் இப்ப எப்படி பஞ்சுடைய வாழ்க்கை கூட தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பல பேரும் பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் பென்குயினுடைய வாழ்க்கை கூட தன்னுடைய வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி நிறைய பேருமே பேசிட்டு இருந்தாங்க. அதையுமே பெருசா சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, குறிப்பா இந்த ஒரு விஷயமும் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு பெண் குயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு குரங்கு நாளைக்கு நம்மளா கூட இந்த மாதிரி தனிமையில இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இப்போ பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்கு அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளோட ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருச்சு, பழக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு ஒரு பக்கம் இந்த குரங்கு அதாச்சும் இந்த பஞ்சுடைய குரங்கு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருமே இது ஏஐ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டும் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பிரபலமான செய்தி அதாச்சும் நியூஸ் சேனல்லையுமே இது வந்து ஒரு ஏஐ வீடியோ அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா பல பேருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது உண்மையிலேயே ஏஐ வீடியோ தான் போல இருக்குது, அது தெரியாமல் பல பேருமே இது உண்மை அப்படின்ட்டு இதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. கண் கலங்கிலாம் போட்டுட்டு இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இல்லை இது உண்மையிலேயே எடுத்த ஒரு ரியாலிட்டி வீடியோ அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ பஞ்ச் அங்கே இருக்கக்கூடிய எல்லா குரங்குகளோடையும் ஜாலியாக பழக ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பல பேருமே கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு குரங்கு அங்கே இருக்கக்கூடிய குரங்குங்க பெருசாக ஏற்றுக்கல அப்படின்னாலும் இப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, பஞ்சுமே அங்கே இருக்கக்கூடிய குரங்கு கூட பெருசாக கனெக்ட் ஆகாமல் அந்த பொம்மை கூடயே தான் தனியாகவே அதிகபட்சமாக இருந்தது. இப்போ இந்த பஞ்ச் அப்படிங்கிற ஒரு குரங்கும் பொம்மையை விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற குரங்குகளோட க்ளோஸ் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.